வாங்க எல்லாரும் உள்ள இருக்க நம்ம முத்துப்பட பண்ணி சேனல்ல இப்பதான் முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் மாதிரி பட்டன் இருக்குது, அதையும் அமுத்துங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா குட்டி முஸ்தபா, பள்ளிக்கூடமெல்லாம் லீவு விட்டாச்சா? விட்டா ஜென்ஸ் அதனால ஆள் காணணும். மத்தியா வந்துக்கிறேன் பரிச்சை முடிஞ்சோட எப்படி வந்துக்கிற பாரு. சரி சீக்கிரமா வீடியோக்குள்ள வா. செல் எடுத்துக்கூடாமா பார்க்கணும். செல்லு தேவைப்படுது. வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம். எங்க தெருவுக்குள்ள ஒரு பையனையும் காணும். எல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, ஒருத்தனையும் பயிரோட ஆளை காணுமே. எங்க போனானு தெரியலையே. சும்மாவே சுத்திட்டு இருப்பான் குட்டி முஸ்தபா. அவனையும் ஆளை காணும். வீட்டுல போய் நான் பார்ப்போம். என்னடா தம்பி, கடை பக்கமே ஆளை காணும். மிட்டாய் வாங்க ஒரு ஆளை காணுமே. எங்கிட்ட வேலை பக்கம் போயிடுறியா? இல்ல அம்மா காசே தரமாட்டேங்குது. நானா ஆமா சாப்பாட்டை கேட்டாலும் திட்டுறாக. கடையில் வந்து அக்கௌண்ட் வச்சுக்கலாமா, மாதம் மாதம் செட்டில் பண்ணிடலாம். எப்படி? இவன் ஒருத்தன் கடையே நடத்தில் போயிட்டு இருக்கு, இல்லை அக்கௌண்ட் வேறையா? மிட்டாயெல்லாம் விற்கலடா, மல்லி மிளவா மட்டும்தான் இருக்குது கடையில். அந்த பக்கம் வந்துடாது என்ன? ஓகேவா? சோப்பு சாம்பு எதுவும் வாங்கணுண்டா மட்டும் வா. மிட்டாயெல்லாம் எறும்பு வருதுன்னு வைக்கல கடையில். கடன் கேட்டவனே கடையே காலி பண்ணிட்டு போயிடுவார் பிள்ளைக்க. முளைச்சு 3 இலை விடலை, அக்கௌண்ட் வைக்கலாமான்னு கேட்குறானே. இதெல்லாம் வளர்ந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. அல்ல அவன் நானாட்ட பேசிக்கிட்டே போயிட்டு குட்டி முஸ்தபா விட்ட மறந்துட்டு போயிட்டேனே. குட்டி முஸ்தபா, டே முஸ்தபா. செவட மாதிரி வீட்டுக்குள்ளே இருப்பான். என்ன ஜெயின்ஸ், குட்டி முஸ்தபா ரொம்ப நேரம் படுத்துக்கிட்டு இந்த 5 ரூபா பாக்கெட் கண்ணாடியை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கானே, என்ன பண்ணுறான்? அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு பேமனுஷனை அள்ளிக்கிட்டு வந்தாச்சு. ஒன்றுக்கா விளக்க சொல்லி நம்மளுக்கு மாலை ஏழலையம்மா. அது 5 ரூபா கண்ணாடி இல்லைங்க, ஆண்ட்ராய்டு போனு. அப்படின்னா என்ன ஜெயின்ஸ்? அதான்க்கா செல்லு ஃபோனுங்க. ஆமாம், உங்களுக்கு விளக்கம். அங்கே இங்கே ஏதாவது ஃபோன் போட்டாங்கன்னாக்கா அங்கே கேட்கும். நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அதுக்கு போட்டாக்கா அங்கே வந்து அடிக்கிங்கிலிங்கிலிங்குது நம்ம எடுத்து பேசலாம். அதில் விளையாட்டு கேமுவோ என்னெல்லாமோ எல்லா பிள்ளைகளும் இப்போ இதில் தாம்மா முழுவி போய் கிடக்குது. அதானே குட்டி முஸ்தபா அந்த காலத்தில் இருந்தப்போ நல்லா என் கூட பேசிக்கிட்டே இருந்தான். எப்போ அந்த கண்ணாடிச்சு அந்த ஆண்ட்ராய்டு வந்துச்சோ அப்போலேருந்து யார் கூட பேச மாட்டேங்கிறானே. அது கூடவே இருக்கானே. இது நல்ல பழக்கங்கள் இல்லையே. பேமனுசே உங்களுக்கு விளங்குது, ஊரில் இருக்கிற மற்றவங்களுக்குலாம் விளங்க மாட்டேங்குதம்மா. பிள்ளைகளுக்கு தயவு செய்து ஃபோனை கொடுக்காதல்வோ. ஆமாம், அதில் தான் இதுவே இருக்குது. நீங்கள் ஃபோனை கொடுத்துப்பட்டு நீங்கள் என்ன ராகத்தா வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டீங்களா, பின்னாடி நீங்கள் ராகத்தா வைக்க இயலாது. அடே குட்டி முஸ்தபா, அந்த ஃபோனை வைடா கழிச்சோம். ஏன் கத்துறா? உன்னால ஃபோன் கீழே வந்துச்சுக்கலாமா? அந்த ஃபோனையா பார்த்துக்கிட்டு இருந்து கண்ணில் கேடு வர்றதுக்காடா? ஏன்டா என்ன சும்மா ஏதாவது சொல்லாது செஞ்சாமா? இப்பதான் பள்ளிக்கூடம் லீவ் விட்டியாக, நான் மறுத்து பார்த்துருக்கேன் ஃபோனு. ஏன்னா என்ன டூர் கூட்டிட்டு போறியாமா? எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டா. அம்மா வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறது, வெளியே வர மாட்டா. முதல்ல பிள்ளை உள்ள ஜெயின்ஸு வாபில போப்பலன்னு சொல்கிற மாதிரி வைக்காதியப்பா. அப்படி உங்களோட கூப்பிட்டாலும் சரி, பெரிய மனுஷர்களை வாங்க போங்கன்னு கூப்பிட்டு பழக்குங்க. அம்மா வாய்ந்தாலும் சரி, வாப்பா வாய்ந்தாலும் சரி. நிறையா வீட்டில் அதை தம்மா பார்க்குது. வாங்கம்மா, வாங்க வாப்பா, வாங்க அத்தா அப்படின்னு பேச வைங்க. என்ன அது வாப்பில போப்பில வா போன்னுக்கிட்டு? லீவு விட்டாலே போதுங்க. இப்படி தாங்க கிடக்குதுவோ முக்காவாசி விட்டு பிள்ளைவோ. அம்மா இதுக்கு என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க. என்ன ஜெயின்ஸ் இப்படி பேசுகிறேன்? நம்மளாம் அந்த காலத்தில் என்ன பண்ணோம்? ஸ்கூல் லீவில் பிள்ளைங்களுக்கு ஃபோனை கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக நல்ல புக்ஸை வாங்கி படிக்க சொல்லுங்கள். ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்களே போக போக 1-2 புக்ஸு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் புக்கு படிக்கிற பழக்கத்தை நிப்பாட்டவே மாட்டாங்க. நல்ல அறிவார்ந்த பிள்ளைகளை வளர்க்கணும்னா இப்படி தான் பண்ணணும் ஜெயின்ஸ். என்ன அரபியப்பா, அந்த காலத்துக்கு போய் ஒரு மாதிரியா இப்போ வந்து ஒரு மாதிரியா என்ன நம்ம சொல்லல. ஜெயின்ஸா, நீ புக்கு வாங்கி தரலாம் எனக்கு. முதல்ல நீ எது கூட்டிட்டு டூர் கூட்டிட்டு போமா? இந்த கொடைக்கானல் கூட்டிட்டு போறியா? இங்கேயே கொடைக்கானல்கிட்ட தான் இருக்குது. காலையில் எத்திரிக்கை 7 மணி வரைக்கும் ஜில்லு ஜில்லுன்னு கை காலை பிடிச்சி இழுக்குது வாழ வந்தாப்புல. இதில் கொடைக்கானல் போகிறாங்க. ஜெயின்ஸ், நம்ம அந்த காலத்தில் போகிற மாதிரி தோப்புக்கு போகிறத பிளான் போடுவோமா? எல்லாம் ஃபேமிலியா பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு ஜாலியாக இருக்கும். அதே நிறைய தோப்புக்கு போகிறது அப்படின்னா கூட்டு போறலாம் டூரா? நல்லாக்குமா? ஆமாண்டா குட்டி முஸ்தபா, அது ஒரு நாள் டூரு. அந்த காலத்துல நாங்கள்லாம் தோப்பு இருக்கிறப்ப தோப்புக்கு தான் போவோம். சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு கடலை வச்சுக்கிட்டு கோப்படை செஞ்சுக்கிட்டு போய் தோப்பில் மாமரம்லாம் இருக்கும். தோப்பில் உள்ளவங்க வேலையாள் இருப்பாங்க. அங்கே போயிட்டு இளநீங்களெல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு மாங்காய் பறித்து சாப்பிட்டுட்டு சாயந்தரம் தாண்டா வருவோம். நல்லா இருக்கும்டா, என்ஜாய் பண்ணலாம்டா. போகலாமா? சூப்பர் சூப்பர் அரபியப்பா. இதெல்லாம் நம்ம கட்ட மாட்டேங்கல. நீங்கள் மட்டும் நல்லா வாழ்ந்துக்கிறிய, நம்மளோட மட்டும் இப்படி இது பண்ணி விட்டுருவாமா. வாங்க போவோம். ஏய் குட்டி முஸ்தபா, விளையாட வரலையா? வாடா கனி. எப்போ என்ன பிரச்சனை முடிஞ்ச லீவ் விட்டாங்கள? இது யார் ஜெயின்ஸ்? நம்ம ஜொலகா வைக்கிறாள்ல, ஜொலகாட மோவன் இனிமேல் போதா. ஜொலகாட மகனா என்ன இனிமேலுங்கிறா? ஆமாங்க, ரொம்ப நாளாக காட்டாமல் வச்சுருந்துச்சு. ஹாஸ்டலில் படிக்கிறான்னு வச்சுக்கிறங்களே. இனிமேல் இங்கே தான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டாங்க இந்த வருஷத்துலேருந்து. எங்களால் அரபியா தோப்புக்கு கூட்டிட்டு போகிறாங்க. ஆமாம், செம்ம ஜாலியாக்குமா. எல்லாம் குடிக்குமா, மாங்காய்க்குமா, நொங்கிக்குமா, தோப்புக்கு போகிறோம். வரியா நீ? உங்க மேலே சொல்றியா? மாமியை கூட்டிட்டு வா. அப்படியா? எங்கள் அம்மா சொல்லிக்கிது தோப்புக்கெல்லாம் போனால் நல்லா இருக்குண்டே.
நானும் போய் எங்கள் அம்மா கூப்பிடவா? அது ஏதாவது திங்கிறதுக்காக வாங்கிட்டு போண்டா சூப்பராக்கி. போடா போய் உங்கள் உம்மாட்டையும் உங்கள் உம்மா மாட்டையும் சொல்லுடா அம்மா. பக்கத்தில் உத்து குடி மீந்தாலும் சொல்லுங்களுவா. வந்துட்டு போகிறா சந்திரனிப்பா. நாங்களும் தோப்புக்கு போகிறோமே. ஓலை கூட்டிக்கிட்டு வந்தது நல்லதாமதாமா போச்சு. பெரிய மனசு ஒத்த வீட்டில் வைக்கிறது நல்லது தாம்மா. ரோஜாவையும் வர சொல்லு ஜெயின்ஸ். ஆமாங்க, நம்ம குடும்பமாக சேர்ந்தது வரைக்கும் எங்கேயுமே போனதில்லைங்க. ரோஜாவையும் வர சொல்லிடுவோம்மா. அம்மையாக ஒரு உருண்டை தோசை இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையே. போடா அவங்க வாப்பிச்சிட்ட போய் சொல்லி கூட்டிக்கிட்டோட அவங்க அம்மாவை. நான் முடியாது ஜென்சா, ஒன்றும் திட்டுவா ஜென்சாமா, வாப்பிச்சிலாம் ஒன்றை மாதிரி இருக்க மாட்டேன். ஆமாம், நீ பேர் எவ்வளோ திட்டுவாங்க நல்லா நிற்கிறா பாரு. அடிச்சு விடுவாங்க, நீங்களும் அடிச்சு விடாத ஜென்சா, சொல்ல எடுத்து அடிக்கிறாக கழிச்சோம். என்னவாப்பா சாதனை பள்ளிக்கூடமெல்லாம் என்னென்னு போகுது? பள்ளி நிறையா லீவ் விட்டுட்டியாங்களா எல்லாருக்கும்? இப்போ ஃபீஸ் கீஸ் வாங்கினியாடா? காசே கொண்டு தர மாட்டேங்கிறா. நீனே எடுத்துக்கிறா எல்லாத்தையும் கொஞ்சம் குடுறா. காசெல்லாம் எல்லாம் டீச்சருக்கு சம்பளம் செலவாயிட்டு இருக்காமா. அம்மா காசை கூட அதை கூட இதை கூடன்னு இருக்கக்கூடாது நம்மள்கிட்ட. அதெல்லாம் தொலைஞ்சிட்டு போகுது. இது இறாலுன்னா வாங்கிட்டு வரையாமா? நல்லா இப்போ நல்லா சொல்லுண்டு ஆனத்தை காய்ச்சி சோத்தையாச்சும் உம்பா. ரொம்ப நாளாச்சு இறாலாம் காய்ச்சி சோறு உண்டு. மாய பக்கிரி கறியாக வாங்கி திண்டு மாதிரி ஆக்கிது. எப்போ கறி? நேற்று தானே காய்கறி தானே ஆக்குனீங்க? அது இல்லைடா, அதுக்கு முத நாள் புள்ளைய அனுமதி தொட்டு கறியும் அல்ல. அதை கேள்வி வராமல் கேட்குறான். நம்ம போன வாரம் திண்டிலடா கறியாமா? இப்போ இறாலை வாங்கிட்டு வானா அது சேதியாக பேசுவான் உட்காந்துக்கிட்டு. சரி காசை கொடுங்க வாங்கிட்டு வரேன். அம்மா அதான் கேள்வியாக கட்டுட்ருக்கீங்க. அது இந்த நான் ஏன் ஒன்றே வாங்க சொல்கிறேன், வேறு யாரும் பிள்ளையோட கொடுத்து வாங்க விட மாட்டேன். போய் வாங்கிட்டு வா. காசு இல்லை என்னட்ட, இப்போ பேங்க்கில் போய் எடுக்கணும் இனிமே தான். நான் அடுத்த ஏடிஎம் கார்டு மட்டும் கொடுங்க. அம்மா இங்க எதுக்குறாம்மா அப்படி விடாரா? அப்பா நம்மளாம் எதுக்கு போகிறோம்ப்பா தோப்புக்கு? அரபியா எல்லாரையும் கூட்டிட்டு போகிறாங்க தோப்புக்கு. நீ வரீங்களா? அட சும்மா போனா தோப்பக்கா அதை கரெக்டாக எனக்கு நேரத்தில் விளையாட போ. திண்ணில் உட்காந்து அவங்க திண்ணல அம்மா பட்டே கத்தர் பண்ணிட்டேன் அவங்கள. சாச்சா ஏன் அப்படி வெறுவட்டம் பிள்ளைகிட்ட உழுவுறா? என்னைக்கு பிள்ளைவோ வாப்பா மோவேண்டு இப்படி இருந்துக்கிறேன். நல்லா பிள்ளைகள்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. பிள்ளைவ கூப்பிட்ற இடத்துக்கு போங்க வாங்கலுவோம். நீங்கள் காலையில் போனால் சாயந்தரம் வீட்டுக்கு வர்றீங்க. பிள்ளைவ பள்ளியில் விட்டு வந்து வாப்பா அம்மாண்டு என்னண்டு இருக்கீங்க? ஆமாம், முதல்ல பிள்ளைகள்கிட்ட பேசணும். அதுகளுக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்யணும். வெறுவட்டம் உழுவாத பிள்ளைகள்கிட்ட. நல்லா சொல்லுங்க மூமா, காசுன்னு சம்பாரிச்சு என்ன பண்ண போறாங்க? எங்களை எங்கேயா கூட்டிட்டு போய்க்கிறீங்களா இல்லை எங்க கூட தான் வந்துக்கிறீங்களா? ஆமா, எல்லாம் வளர்ந்துட்டானுங்க. நான் பேசுறானுங்க. எந்த தோப்புக்கிறா? எப்போ போறீங்க? சே எப்போ போகிறோம்? அதான்ப்பா நாளைக்கு தான் போகிறோம். என்சாமி, தூய்மத்தா, நீங்கள், நான், அம்மா, மாமா எல்லாரும் போகிறோம் தோப்புக்கு. அம்மா கோப்படை செஞ்சுட்டு வாங்க மூமா. சூப்பராகி கோப்படை தான் எனக்கு பிடிக்கும். யாருடா சொன்னது? அவ்வளவு நாளாச்சுமா தோப்புக்கெல்லாம் போய். அந்த காலத்தில் போனதுமா தோப்புக்கு. இப்போ யார் போகிறது அதுக்கெல்லாம்? யாருக்கும் நேரமும் இல்லை. மனுஷர்களுக்கு நேரம் இருக்குது, ஜனங்க அப்படி இருக்குதுவோ. எல்லாத்தையும் மறந்துவிட்டு நீங்க கறி வாங்கி தருவியலாம் மாட்டியலாம். மணி 11:30 ஆச்சு. அடுப்பாக்கரைக்கே 2 மணி வரைக்கும் வேலையை முடிச்சோமா, சோத்த உண்டமா, அல்லாடிச்சதை படுத்த மாட்டேன் இல்லாம ஏழலம்மா உங்களோட ஒன்றரை இருக்கா காசை? என்னட்ட காசு இருந்தா அந்த வீட்டுல வந்து வாக்கப்படுறேன். காசெல்லாம் இல்லை. காசு தான் அலிமேல வச்சிருந்தேம்மா, அதில் டப்பாக்குள்ள போட்டு அதை எடுத்து கொடுமா. போயிடுவாங்க வாப்பா. கழிச்சோ மாட்டி விட்டான. காசெல்லாம் இல்லடா. எப்ப பார்த்தா என்ன சொன்னீங்களம்மா இன்னைக்கு? அடி சொல்லிடாரா காசு வைக்கிறதுண்டே. அந்த காசு தாம்மா, தெரியாமல் சொல்லிவிட்டணும். சரி எடுத்து கொடுமா. நம்மள தோப்புக்கு வரலாம், ஜாலியாக இருப்போம். போடி அப்புறமால தர்றேன்டி. பேங்க்ல எடுத்து வச்சுக்க. நம்ம காசை பதிக்கலாம் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இல்லைங்கிறாள் சந்திரனிப்பா. எடுத்து குடுறி. 500 ரூபா தர்றேன், சாயந்தரமா எடுத்து கொடுத்து விடுறேன். ஆமா, அது ஊரா விட்டு காசு. யாரோட காசு? சரி கொடுவேன், நான் கொடுத்துறேன். உள்ள கொண்டு போய் அந்த 500 ரூபாய் சேர்த்து போட்டு யானி வச்சு பாதுகாத்து இருக்கிறேன். அது எங்களுக்கு கொடுக்க தெரியும், உங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம். அப்படியே பேசிட்டே இருக்காம தோப்புக்கு போகிறதுக்கு வந்து எடுத்து வைங்கம்மா. நாளைக்கு போகணாம்மா. வீடியோ முடிச்சு விட்டா நீங்கள் ரெடியாகவே நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.